அனுமதி இல்லை. நடந்து கொண்டே இரு, உன் பயணத்தில் ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. புயல் வீசியாலும் பயப்படக்கூடாது. சூறாவளி எழுந்தாலும் தாழ்ந்து விடக்கூடாது. விரில் எரித்தாலும் தளரக்கூடாது. முடுக்கள் குத்தினாலும் நின்று விடக்கூடாது. சோதனைகள் வந்தாலும் முருகக்கூடாது. நம்பிக்கை மலர்கள் வாடக்கூடாது. காற்று சொன்னாலும் நின்று விடக்கூடாது. பூமி சொன்னாலும் திசை மாறக்கூடாது. மேகம் சொன்னாலும் சிதறக்கூடாது. சூரியன் அழைத்தாலும் அடையக்கூடாது. நீ ஒரு ஜுவாலன், அணையக்கூடாது. நீ ஒரு காற்று, நின்று விடக்கூடாது. நீ ஒரு அலை, திரும்பக்கூடாது. நீ ஒரு திசை, மாறக்கூடாது. நடந்து கொண்டே இரு, உன் பாதையும் ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. ஓ பயணியத்தில் சோர்வது அனுமதி இல்லை. பாதை கடினம், நின்று விடக்கூடாது. நடந்து கொண்டே இரு, உன் பயணத்தில் ஓய்வு உனக்கு அனுமதி. சாந்தி 1/4/2026 சிவ மனாபவ என்ற பட்டியின் முதலாவது நாள். ஓம் சாந்தி. உண்மையிலேயே கடவுள் ஒரு பொறாமையான கடவுள் தான். நம்ம அவர் கூட இல்லாம வேற யாருக்கிட்டையாவது ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அதை பார்த்து கடவுளால சகிச்சுக்க முடியாது. இத எமிலி டிக்கின்சன் எழுதிய மிக சிறிய கவிதையில ஒண்ணா இருக்கு. கடவுள் நம்மை அவர் கூட விளையாடணும் அப்படிதான் விரும்புறாரு. அதே போல பாருங்க, யோகான்றது ஒரு விளையாட்டா மாறணும். யோகா ஒரு உழைப்பு கிடையாது. உழைப்பு என்பது சோர்வடைய செஞ்சுருது. உழைப்பு என்ன பண்ணும், நம்மள சந்தோஷப்படுத்தும். அன்பு அப்படின்றது ஒரு ஃப்ளோ ஆகும், கட்டாயம் கிடையாது. இது பக்தி, அது கடமை கிடையாது. இது ஆனந்தம், சுமை கிடையாது. ஆகவே இன்று முதல் நாம புதிய தொடரா இருக்கக்கூடியது சிவ மனாபவ. இந்த தொடரை நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்ம தெய்வீகத்துடன் ஒத்திசைவாக இருக்கக்கூடிய இந்த ட்ரிக்ஸ, அதாவது குறுக்கு வழிகள் நிறைய இதை பத்தி நம்ம எல்லாருமே பேச போறோம். ஒவ்வொரு நாளுமே நமக்கு 5 விதமான வழிமுறைகள் இங்கே விவாதிக்கப்படும். அதனால முழு வாழ்க்கையையும் ஒரு அழகான விளையாட்டாக, ஒரு ஆனந்தத்தின் ஊற்றாக, ஒரு படைப்பாற்றலின் செயலாக மாறும். மனதிற்கு அலைந்து திரியும் பழக்கம் இருக்கு, அது சோர்வடையுது. மறுபடியும் அத மனச நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு உந்துதல் மனதிற்கு தேவைப்படுது. ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்ம சில ட்ரிக்ஸ பார்க்கணும். மேலும் முதல் ட்ரிக்ஸ் என்னன்னா அன்புதான், உழைப்பு கிடையாது. நம்ம தேர்வு தாளை எழுதக்கூடிய மாணவர்கள் கிடையாது. நாம் காதலர்களுக்கு காதல் கடிதம் எழுதும் காதலர்களா இருக்கும். ஒரு காதலன் ஒரு கடிதம் எழுதும்போது அவர் தன்னுடைய இதயத்தையும் ஆத்மாவையும் அந்த கடிதத்துல எழுதுறாரு, அதுல நிரப்புறாரு. ஒவ்வொரு எழுத்துமே, ஒவ்வொரு வார்த்தையும் உயிருடன் உள்ளது. அது கடவுளுடன் தெய்வீகமான தொடர்பாக ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. நம்ம யோகா செய்ய கட்டாயப்படுத்துவதற்கு பதிலாக நாம அவருடைய அன்புல, அவருடைய காதல்ல நம்ம என்ன பண்ணணும், விழுந்துடணும். அவர்கிட்ட பேசினா எவ்வளவு நல்லா இருக்கும். அவர் நம்முடைய வாழ்க்கையினுடைய மையமாக மாறுறாரு இல்லையா? நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக இறைவன் இருக்காரு.
அவர் நம்முடைய இருப்பினுடைய முக்கியமான ஒரு புள்ளியாகவும் இருக்காரு. அங்க ஒவ்வொரு எண்ணமும், நம்முடைய ஒவ்வொரு உணர்ச்சியும், நம்முடைய ஒவ்வொரு ஆசையும் அவரை சுற்றி சுழல்கிறது. உழைப்பதற்கு பதிலாக, கட்டாயப்படுத்துவதற்கு பதிலாக, யோகாவை ஒரு கடமையாக மாற்றுவதற்கு பதிலாக, தெய்வீகத்துடன் ஒரு காதல் உறவாக நாம மாற்ற முடியுமா? முடியாது. அன்புன்றதுக்கு சுமை தெரியாது. அன்பு ஆனந்தம். அன்பு என்பது ஓடக்கூடியது. அன்பு அற்புதமானது. ஆகவே இந்த அன்பை அதிகரிக்க, இந்த அன்பை சக்திசாலியாக மாற்றுவதற்கான வழிகள் மற்றும் அதற்கான விதிமுறைகளை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம அன்பால இயக்கப்படும் போது எந்த ஒரு முயற்சியுமே செய்ய வேண்டியது கிடையாது. அன்பு முயற்சி இல்லாத ஒரு ஆனந்தமாகும். அன்பு நமது அடிப்படை இயல்பான தூய்மையான சம்ஸ்காரமாகும். ஆகவே நாம நம்முடைய சொந்தமான முயற்சியின் மூலமாக நம்முடைய சொந்தமான சம்ஸ்காரங்கள் எது இருக்கோ அது ஆழமாக நமக்குள்ள வேரூன்றி இருந்ததுன்னா, மர்ஜா இருந்ததுன்னா, தானாகவே நம்முடைய மனம் சிதறாமல் இருக்கு. அன்பு இதயத்தினுடைய ஒரு வெளிப்பாடா இருக்கு. அது ஒன்றாக கலக்க வேண்டும் என்ற ஆசை அன்புல இருக்கு. அப்போ அந்த அன்பு யார் கூட ஒன்றா இருக்கணும், எதுல ஒன்றி போயிருக்கணும்? இப்ப பாருங்க, நீங்க உட்கார்ந்து எந்திரிங்க. ஒரு குழந்தை எழுதுறது போல, ஒரு காதலன் ஒரு கடிதம் எழுதுவது போல நீங்க என்ன பண்ணணும்? எழுதணும். பின்னால அதை நாள் முழுவதும் படிக்கணும். இல்லைன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி நீங்க கேட்கணும். கடவுள் நம்முடன் விளையாடுறதுக்காக, நம்ம கூட இருக்கிறதுக்காக, அவருடைய கையை பிடிக்கிறதுக்காக, அவர் கூட நம்ம நடக்கிறதுக்காக, அவருக்குள்ள ஒரு நம்பிக்கைய நம்ம வளர்த்துக்கிறதுக்காக அவர் விரும்புறாரு. அப்ப பாருங்க, அவர் முழுமைய விரும்புறாரு. நம்ம ஒவ்வொருத்தருமே பர்ஃபெக்டா இருக்கணும்ன்றத அவர் எதிர்பார்க்கிறாரு. அவருடைய பொறாமை என்பது சொந்தமாக வைற்றுக்கொள்வது பற்றி கிடையாது. அத எதையுமே கம்பேர் பண்ண முடியாது. அவர்கிட்ட எதையுமே நம்ம கேட்கலாம், எது வேணாலும் எழுதலாம். ஆகவே முதல் ட்ரிக்ஸ் என்னது? அன்பினுடைய ட்ரிக்ஸா இருக்கு. சும்மா அப்படியே நம்ம நகர்ந்து போகணும். யோகா ஒரு நேராக வரையறுக்கப்பட்ட ஒரு விதி கிடையாது. யோகான்றது கடமைக்காக செய்யக்கூடிய ஒரு கட்டளை கிடையாது. யோகா என்பது ஒரு உண்மையான விளையாட்டாகும். அந்த ஒரு விளையாட்டு நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு பொழுதுபோக்காக மாத்திக்கணும். இப்ப பாருங்க, நம்ம கண்ணு திறக்கும் போது அவர் உங்களுக்கு முன்னால நிக்கிறான்னு வைங்க. நீங்க நடக்கும்போது அவரை உணர்வீங்க. இன்னைக்கு எக்ஸாம்பிளாம் நான் காலையில மெடிடேஷன் ஆள்களை உட்கார்ந்து இருக்கும்போது, காலையில 2:30 மணிக்கு நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த 2:30 மணி நேரத்துல மெடிடேஷன் ஆள் ஃபுல்லா காலியா இருந்தது. அங்க இருக்கக்கூடிய சேர்ஸ் எல்லாம் எனக்கு காத்துட்டு இருக்கு, எதுக்கோ காத்துட்டு இருக்குது அப்படின்றத நான் உணர்ந்தேன். அப்ப பாருங்க, முழு மதுபனுமே ஒரு கருவறை போல இருக்கு. சிவப்பு நிறத்துல கருவறை போல இருக்கக்கூடியதா நான் உணர்ந்தேன். முழுமையான நிலை, முழுமையான சூழல் மற்றும் ஏதோ ஒன்று தெரியாதது, ஏதோ ஒன்று தெய்வீகமானது, ஏதோ ஒரு மர்மமானது, ஏதோ ஒரு சக்தி வாய்ந்தது இந்த கருவறைக்குள்ள பிறக்க போகிறது. இதை நான் உணர்ந்தேன். மிகவும் அதாவது சிகப்பு நிற கதிர்களால் சூழப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலை. அடுத்தது நம்ம மேலோட்டமா பார்த்தோம்னா ரெட் லைட் இருக்கு, அமைதி இருந்தது, அமைதியினுடைய ஆழம் இருந்தது. அந்த நேரத்துல எல்லாமே சக்தி வாய்ந்ததா இருந்தது. ஆகவே இதுல முதன்மையானது அன்புதான். இரண்டாவது நம்ம என்ன பண்றோம்? மைக்ரோ யோகம் அப்படின்னு சொல்லப்படுறோம். அதாவது கேப், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், இந்த மாதிரி நீங்க ரொம்ப நேரமா உட்கார்ந்து யோகா செய்யறதுக்கு பதிலா அந்த யோகாவையே நீங்க என்ன பண்ணுங்க? 2 நிமிஷம் யோகாவா நீங்க மாத்துங்க. அந்த 2 நிமிஷம் யோகால 20 முறை 30 முறை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அப்போ பாருங்க, நம்ம தொடர்ந்து உட்கார்ந்து யோகா பண்றோம் அப்படின்னாலே நமக்குள்ள என்ன ஆகும்? டயர்ட் ஆயிரும், சோர்வடைய செய்யறோம். ஆனா அதையே அந்த யோகாவை நம்ம 1 நிமிஷம் இல்ல 2 நிமிஷம் யோகாவா திரும்ப திரும்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த சிந்தனை நமக்கு ஒரு சக்திய கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சலிப்பான ஒரு நிலைக்கு நம்ம போறதுக்கு பதிலாக சிதறல் நிரம்பிய சிந்தனை என்ன பண்ணும்? சலிப்பை உருவாக்குது, சோர்வை உருவாக்குது. இப்போ நம்ம கேப் விட்டோம், நம்ம யோகா பண்றதுக்கு கேப் விட்டு விட்டு பண்றோம். 1 மணி நேரம் உட்கார்றதுக்கு பதிலாக அதை 10 நிமிஷமா பண்றோம், 15 நிமிஷமா பண்றோம், 5 நிமிஷமா நம்ம பண்றோம். அந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா என்னாகும்? நமக்குள்ள ஒரு சக்தி கிடைக்கும்.
இப்ப நம்ம ஒரு ரூம்குள்ள போறோம், உட்கார்றோம், நடக்கிறோம், அப்புறமா நகர்றோம், பேசுறோம். எதை வேணாலும் செஞ்சாலும் திடீர்னு என்ன பண்ணணும், நம்முடைய சிந்தனையை தெய்வீகத்தினுடைய சிந்தனையாக நம்ம மாத்திக்கணும். இந்த யோகான்ற இடைவெளிகள் நமக்கு மிகுந்த சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 1 நிமிஷம், 2 நிமிஷம் ஒரு வரியில நம்ம ஏதாவது எழுதணும். அடுத்தது பாருங்க, மக்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா சன்னியாசிகளை சந்திக்கிறதுக்காக போறாங்க. ஏன் அவங்க அவ்வளவு தூரம் கடந்து அந்த சன்னியாசியை பாக்குறதுக்காக போறாங்க? அந்த சன்னியாசி கிட்ட என்ன கிடைக்குது அவங்களுக்கு? அந்த சன்னியாசி என்ன பண்ணுவாரு, 2 சக்தி நிறைந்த வார்த்தைகளை சொல்றாரு. அத அவங்க ஒரு ஆசீர்வாதமா எடுத்துக்கிறாங்க இல்லையா? அதே போல அவங்க அந்த 2 வார்த்தைய ஆசீர்வாதத்தை கேட்கறதுக்காக தான் அவ்வளவு தூரம் டிராவல் பண்றாங்க. எனவே வார்த்தைகள் என்பது சக்தி நிறைந்ததாக இருக்கு. மேலும் அந்த வார்த்தையை தூய்மையான வார்த்தையாக பேசப்படும் போது அது வெளிப்படக்கூடியதாக இருக்கு. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், வார்த்தைகள் மிகவும் சக்தி வாய்ந்ததா இருக்கும். நாள் முழுவதும் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எதுவா இருந்தாலும் அதிலிருந்து வெளிப்படக்கூடியது ஒரு சக்தி தான். நம்ம பேசுறது எதுனாலும் சரி, மனம் தத்தாஸ்து என சொல்லுது. நீ என்ன நினைக்கிறியோ, என்ன பேசுறியோ அப்படியே ஆகு. அது உண்மையா இருக்கட்டும். ஆனா நீங்க நான் நோயா இருக்கிறேன் நினைக்கிறீங்கன்னு வைங்க, நான் நோயா இருக்கேன். மனம் என்ன சொல்லும், நீ எப்பவுமே நோயாளியாவே இருன்னு சொல்லிடும். நான் பலவீனமா இருக்கேன், நான் சோர்வடைஞ்சு இருக்கேன், மனசோர்வா இருக்கேன், எனக்கு உடம்பு ரொம்ப வலி அதிகமா இருக்கு, எனக்கு பாருங்க எந்திரிக்கவே முடியல, நான் நாள் முழுவதும் தூங்க போகணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நினைக்கும் போது மனசு என்ன பண்ணும்னா அதையே விரும்பும். இப்போ மனசு அதுக்கு பதில் கொடுக்குது, நீ அப்படியே ஆகு. மனசு பதில் கொடுத்து அதையே கர்ம இந்திரியங்கள் மூலமாக செய்ய வைக்குது. மனம் எப்போது நம்முடைய அழைப்புக்கும் தயாராக இருக்கு. நீங்க சொல்றத அது வெளிப்படுத்துது, நீங்க சொல்றது உண்மையா மாறுது. எனவே யோகான்றதுக்கு இடைவெளிகள் இருக்கணும். மற்றும் நீங்க அப்புறமா பேசுங்க. நாமளே பேசணும். என்ன பேசணும்? நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். ஏன்னா முழு மனதுடன் தன்னைத்தானே அந்த நினைவுகள்ல முழு சக்தியோட தனக்குள்ள பேசணும். என்னுடைய முழு சக்தி, என்னுடைய முழு இதயத்தின் மூலமாக என்னுடைய ஆத்மாவுக்கு நான் எப்போ நன்றி சொல்றேன். நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன் கூடவே நகர்றேன். நான் இப்போ எனக்குள்ள என்னென்ன பிராப்திகள் இருக்கு, என்னுடையதுன்னு எதெல்லாம் நான் வச்சிருக்கிறேன், இறைவா இந்த எல்லாமே உன்னுடையது. அந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் நம்ம கொண்டு வரணும். நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே அவர் கூட இருக்கக்கூடியதாக இருக்கணும். நம்ம எப்போ இறைவனோட நம்முடைய வாழ்க்கைய இணைத்து வச்சிருக்கோமோ அப்பதான் நம்முடைய வாழ்க்கை லேசாக இருக்கக்கூடியதாக நம்ம நினைப்போம், உணர்வோம். 3வது அடையாளம் என்ன அப்படின்னா, நம்ம மீண்டு வர்றது. ஒரு வார்த்தை மட்டும், நான் ஆத்மா, உடல் கிடையாது. நாம என்ன பண்ணணும், சரீரத்திலிருந்து ஆத்மாவை விடுபட வைக்கணும், டிட்டாச்சா இருக்கணும். நம்ம அதை பல முறை சொல்றோம். தொடர்பு கொள்ளும் போது, நீங்க பேசும்போது, நீங்க நகரும் போது, நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க, முரளி கேக்குறீங்க, இல்லைன்னா எதையாவது செஞ்சாலோ ஒரு வரி மட்டும், நான் புள்ளி, நான் ஒளிமயமான புள்ளி, நான் அந்த முழுமையான தூய்மையான புள்ளி ஆத்மா, மிகவும் நான் தூய்மையானவன், அசுத்தம் என்னை தொட முடியாது. இந்த மாதிரி நீங்க நினைக்கிறது உங்களுடைய உணர்ச்சியாக மாறுது. மற்றும் உணர்ச்சிகள் உள் சிந்தனையினுடைய பகுதியில ஊறி போகுது. ஆகவே பல முறை நீங்க சொல்லிட்டே இருங்க, நான் ஆத்மா, இந்த உடல் கிடையாது. உடல்ல இருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய ஆத்மா நான். உடல் என்ன பண்ணும், எண்ணங்களை கீழே கொண்டு வந்துரும். எண்ணங்களை ஒரு பிரச்சனையான எண்ணமாக, அதாவது அதுல ஒரு குழப்பத்தை உருவாக்கக்கூடியதாக மாறிடும். இப்போ இந்த எண்ணங்கள் என்ன பண்ணுது, உடல் மூலமாக நம்ம நினைக்கும் போது அந்த எண்ணங்கள் மங்கி போகுது. அது ஒரு வினாடியில நமக்குள்ள வர எண்ணங்கள் நம்மளை விட்டு போகாது. அந்த எண்ணங்கள் நம்மளை விட்டு போறதுக்கு, எந்த மாதிரி எண்ணங்கள் நினைச்சாலும் அது நம்மளை விட்டு போறதுக்கு டைம் எடுக்குது. ஏன்னா ஆத்மா, உடல் சிந்தனையினுடைய மாயையில இருக்கு. நான் உடல் என்பது மிக பெரிய ஒரு மாயையா இருக்கு. நான் சுத்தமான ஒரு எண்ணத்தின் தீப்பொறியா இருக்க, முழுமையாக தூய்மையானவனா இருக்க, கள்ளம் கபடமற்றவனா இருக்க, என்னை எதுவுமே தொட முடியாது. இந்த உலகத்துல எதுவுமே என்னை தொடாது. நான் ஒரு பயணம் செய்யக்கூடிய பயணியா இருக்கேன். நான் பாக்குறேன், நான் நடக்கிறேன், நான் நகர்றேன், நான் கேட்கிறேன், நான் இப்போ டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன்,
நான் எதையுமே தொடாம இருக்கேன். ஆகவே இந்த பிந்து ட்ரில் அதாவது அல்லது அடையாளமா நம்ம என்ன பண்றோம், இதுல இருந்து விடுவிக்கப்படக்கூடியவங்களாக இருக்கும். 3வது 4வது பாவ எச்சரிக்கையினுடைய அமைப்பா இருக்கு. பாருங்க, நம்முடைய எண்ணங்கள் ஒரு பாவத்துக்கான எச்சரிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதை நாம தான் உருவாக்கணும். யோகான்றது நினைவுல இருக்கிறது மட்டும் கிடையாது. யோகான்றது நம்ம கீழே விழக்கூடியவங்களை தவிர்க்கக்கூடியதாக இருக்கு. ஒரு பாவமான ஒரு எண்ணம், ஒரு தீய எண்ணம், ஒரு உடலினுடைய சிந்தனை உள்ளே நுழையக்கூடிய தருணத்துல உடனடியாக ஒரு எச்சரிக்கை அமைப்பை தனக்குத்தானே செயல்படுத்தணும். எச்சரிக்கை அமைப்பை நம்ம செயல்படுத்தணும். மற்றும் அந்த எச்சரிக்கை அமைப்பு நாம் தூய்மையானவர்கள் என சொல்லக்கூடியதாக இருக்கு. தூய்மைதான் நம்முடைய உண்மையான இயல்பு தானே. பொறாமை சிந்தனை வரக்கூடிய நேரத்துல நம்ம என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணக்கூடிய சிந்தனைய கொண்டு வரணும். மேலானமான ஆதிக்க உணர்வு அல்லது தாழ்வான உணர்வு, உயர்ந்த எண்ணம் இல்லைன்னா தாழ்ந்த எண்ணம், இத உணரக்கூடிய தருணத்துல நாம என்ன பண்ணணும், முக்கியமா இத கம்பேர் பண்ணணும். நாமளே பாதிக்கப்பட்டவராக நினைக்கக்கூடிய சிந்தனை இந்த மாதிரி வரக்கூடிய நேரத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பாதிக்கப்பட்டவராக நடிக்கக்கூடியது பெண்களுடைய அடையாளத்தை பயன்படுத்துவது. இப்ப யாராவது அழுகுறாங்கன்னு வைங்க, அந்த அழுகக்கூடிய அந்த ரூபத்தை பயன்படுத்துவாங்க. பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆயிருது இல்லையா. நான் ரொம்ப துன்பப்படுறேன், எல்லாருமே எனக்கு ரொம்ப எதிரா இருக்காங்க. அப்போ இது ஒரு சிம்பத்தியா கிரியேட் பண்ணக்கூடியதா மாறிடுச்சு. நான் பாவி, நான் பலவீனமானவன், இந்த மாதிரி நம்ம நினைக்கும் போது அது தானாவே மனசு என்ன பண்ணுதுன்னா அதே போல நீ மாறிடுன்னு சொல்லுது. இப்ப எல்லாருமே எனக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. இப்போ நாம சொல்றது எது சொல்றோமோ அது உண்மையா மாறிடுது. ஆகவே பாவத்தினுடைய எச்சரிக்கை என்ன, நாம கீழே விழக்கூடாது. விழுந்தா மறுபடியும் எந்திரிங்க, மீண்டும் நீங்க முன்னேறுங்க, மறுபடியும் நீங்க நடங்க. கடைசி இறுதி நேரத்தினுடைய கற்பனையா இருக்கு. இறுதி நேரம் என கற்பனை செய்யுங்க. பாபா தான் எனக்கு ஒரே ஒரு விழிப்புணர்வா இருக்காரு. பாருங்க, இந்த நேரத்துல யாருமே நமக்கு உதவ முடியாது, யாருமே நமக்கு ஆதரவு தர முடியாது. நான் எங்க போகணும், யாரை உதவிக்காக அழைக்கணும்? அவர் ஒரே ஒருவர் மட்டும்தான் உதவியாளரா இருக்காரு. அவர் ஒரே ஒருவர் தான், சிவ பாபா தான், இறைவன் தான் நமக்கு உதவி செய்யக்கூடியவரா இருக்காரு. இறைவன் தான் என்னை தாங்கக்கூடியவரா இருக்காரு. இறைவன் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆதரவா இருக்காரு. இறைவன் தான், கடவுள் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அனைத்துமா இருக்காரு. எனக்கும் எந்த மனிதர்களும் தேவை கிடையாது. இறைவன் என் கூட இருக்கும் பொழுது எதுவும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. இந்த மாதிரி நிரந்தரமான ஆதரவின் ஆதாரம் மூலமாக எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. எனக்கு முழு நம்பிக்கையும் கடவுள் மீது இருக்கு. கடவுளுடைய ஒவ்வொரு வார்த்தையிலுமே எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆகவே இந்த 5 வழிகளும் 5 ரகசியங்கள் இதை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிறோம். இதுல முதலாவது நம்ம அன்புதான் நம்ம பார்த்திருக்கோம். அன்பினுடைய அழகவை நம்ம அதிகரிக்கணும். அன்பினுடைய நமக்குள்ள எவ்வளவு அன்பு இருக்கு, அந்த அன்பை நம்ம அடிக்கடி அதிகப்படுத்திட்டே இருக்கணும். காரணம், அன்புதான் ஆன்மீக வாழ்க்கையினுடைய உயர்ந்த கட்டமா இருக்கும். அப்போ அன்பு என்பது மிக உயர்ந்ததாக இருக்கு, தெய்வீகமானதா இருக்கு, சிகரத்தை தொடக்கூடியதா இருக்கு. இங்க மலையின் மேல் பகுதி இருக்குன்னா அன்பினுடைய பற்றாக்குறை கிடையாது, இது அறிவினுடைய பற்றாக்குறை கிடையாது. இங்க பாருங்க, உலகத்திலேயே முக்கியமா எல்லாருக்குமே ஒரே ஒரு பற்றாக்குறை என்ன, அறிவின் பற்றாக்குறை கிடையாது, அன்பினுடைய பற்றாக்குறை தான் இருக்கு. பாருங்க, இந்த இன்னைக்கு உலகத்துல என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொருத்தருமே பற்றாக்குறை நிறைந்தவர்களாக இருக்காங்க. இப்ப அந்த பற்றாக்குறைய ஃபில்லப் பண்ணணும், அதுல இருந்து விடுபடணும்னா அதற்கான சிந்தனைகளை அன்பால நிரப்பணும். ஆத்மா தெய்வீகமான அன்பால ஆத்மாவை நிரப்புங்க. அன்பு நிரம்பி வழியும் போது வார்த்தைகள் 2ஆம் நிலையாக மாறுகிறது. அன்பு நிரம்பி வழியும் போது யோகா கருத்துக்கள் பற்றி கிடையாது, கருத்துரைகளை பற்றி கிடையாது. யோகா வார்த்தையினுடைய விளையாட்டு கிடையாது. யோகா என்பது தெய்வீகத்தினுடைய ஒன்றிணைவு. நதி கடலை சந்திக்கிறதுக்கு தாகமாக இருக்கு இல்லையா, யோகத்தினுடைய சிந்தனை நிரம்பி வழியக்கூடியதாக இருக்கு. 2வது மைக்ரோ
அதாவது இடைவெளிகள், கேப் கொடுக்கணும். சின்ன சின்ன ட்ரிக்ஸை நம்ம கொண்டு வரணும். சின்ன சின்ன வழிகளை நம்ம கண்டுபிடிக்கணும். 1 நிமிஷம், 2 நிமிஷம், நாள் முழுவதும் 20 முறை இல்லைன்னா 30 முறை ஒரு ரொம்ப நீண்ட நேரத்திற்கு நம்ம உட்கார்ந்து யோகா பண்றதுக்கு பதிலாக ஷார்ட்கட்டா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து நம்ம யோகா பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். இப்போ அடுத்தது நம்ம இதை அமிர்த வேலையில கூட செய்யலாம். ஆனா நாள் முழுவதும் துண்டிக்கப்பட்டு பின்னால மாலை அல்லது இரவுல மறுபடியும் நம்ம யோகா செய்யறதுக்கு முயற்சி செய்யறதுக்கு பதிலாக எப்போதுமே நமக்குள்ள அந்த தொடர்பு இருக்கணும். ஏன்னா காலையில அமிர்த வேலை யோகா பண்ணுவோம், அப்புறமா என்ன பண்ணுவோம், ஈவினிங் யோகா பண்ணுவோம், நடுவுல விட்டுருவோம். அந்த மாதிரி இல்லாம தொடர்ந்து யோகா செய்யக்கூடிய ஒரு பிராக்டிஸ நமக்குள்ள கொண்டு வரணும். 3வது அடையாளம் என்ன, நம்ம டிட்டாச்சா இருக்கணும். நான் உடல் கிடையாது, இந்த உடல் கிடையாது, இதுல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு கட்டளை, நான் இந்த உடல் கிடையாது, நான் இந்த கண்கள் கிடையாது, நான் இந்த மூக்கு கிடையாது, நான் இந்த உடல் கிடையாது, நான் இந்த காது கிடையாது, நான் இந்த கை கிடையாது, நான் இந்த கால்கள் கிடையாது, நான் இந்த மண் கிடையாது, நான் ஒரு சுத்தமான எண்ணம் நிறைந்தவனா இருக்கேன். நீங்க இந்த தெய்வீகத்தை உள்ளுக்குள்ள நினைவூட்டக்கூடிய அளவுக்கு தெய்வீகம் வெளிப்படும். 3வது 4வது அடுத்தது நம்ம பார்க்கிறோம் பாவத்தினுடைய எச்சரிக்கை. இப்போ ஏதாவது தவறு செய்ய முயற்சிக்கக்கூடிய நேரத்துல நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், தீ இருக்கு இல்லையா, தீ இல்லாம புகை என்ன ஆகாது, வெளியே வராது. தீ இருக்குன்றத புகை தானாகவே காட்டி கொடுக்கும். அப்போ நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. புகையை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த இடத்துல தீ இருக்கு. அதே போலதான் நம்ம ஒரு அலாரம் வச்சுட்டோம் அப்படின்னா அது தானாகவே செயல்படும். இப்போ புகை இருந்தா தானா தீ இருக்கும் இல்லையா, அது என்ன பண்ணுது, நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குது. இப்போ இந்த மாதிரி நமக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் தானாகவே வெளியே வரும். எனவே நம்முடைய எண்ணத்துல ஒரு எச்சரிக்கை மனதுக்கு நம்ம கொடுக்கணும். அதற்கான ஒரு அமைப்பை நமக்குள்ள ஒரு ப்ராசஸ கிரியேட் பண்ணணும். இப்போ ஏதாவது ஒரு தவறான முயற்சியை நம்ம செய்யக்கூடிய தருணத்துல தானாகவே நம்ம ஒரு அலாரம் செட் பண்ற மாதிரி அது நமக்கு எச்சரிக்கணும். நீ தவறான வழியில போயிட்டு இருக்க, போகாம இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பிரேக் போடு. அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவ் நம்ம மைண்ட்க்கு நம்ம செட் பண்ணி கொடுக்கணும். அப்போ என்னாகும், அந்த எச்சரிக்கையை கிரியேட் பண்ணி நம்ம வச்சிருக்கோம்னா நம்ம கீழே விழக்கூடிய நேரத்துல அந்த எச்சரிக்கை நம்மள தடுக்கும், காப்பாத்தும். ஒரு வினாடி எச்சரிக்கை பெரிய தவறுகளை தடுக்க போதுமானதாக இருக்கு. பாருங்க, உலகத்தினுடைய அழிவினுடைய நேரம் இப்போ கற்பனை செஞ்சு பாருங்க, உணருங்க. எங்க பார்த்தாலும் பிணங்கள் தான் இருக்கு. எல்லாமே இந்த உலகத்துல முடிஞ்சு போயிருச்சு. நான் அங்க இருக்கேன், நான் யார ஆதரவா கூப்பிட்டுக்கணும், ஆனா இதுக்கு பயிற்சி தேவைப்படுது. நீங்க பயிற்சி செய்யறது நீங்க அப்படியே ஆகக்கூடியவங்களா இருக்கீங்க. யோகான்னு ஏதாவது செய்யறது பற்றி கிடையாது, அது இருக்கக்கூடிய இடத்தை பற்றி கிடையாது. ஆகவே இந்த 5 ரகசியங்களை 5 வழிகளை நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய மனசுக்கு கட்டாயப்படுத்தினா அது என்ன பண்ணும், எதிர்க்கும். இப்போ நீங்க ஏதாவது மனசுக்கு வற்புறுத்துனீங்கன்னு வைங்க, அது இந்த மனசு என்ன பண்ணும், அலைஞ்சு திரியும். அதனால நீங்க என்ன பண்ணுன்றீங்க, கடமையா செய்யறீங்க. இப்ப கடமையா செய்யும் போது சுமையா மாறிடுது. எனவே யோகா என்பது அன்பை பற்றியதுதான். ஆகவே அன்புடன் அனைத்து காரியங்களையுமே தொடங்குங்க. பல முறை உங்களுக்குள்ள ஒரு உறுதி கொண்டு வாங்க, மற்றும் உங்களுக்கு நீங்களே ஒரு அவேர்னஸ் கொண்டு வாங்க. எச்சரிக்கையினுடைய ஒரு கிரியேட்டிவ நீங்க கற்பனைய உருவாக்கி வையுங்க. வானத்தில இருந்து ஒரு தெய்வீக கை வெளிவந்து என்னை பிடித்து நான் அவரில், அவருடன், அவர் மூலம், அவரிடமிருந்து நகர்ந்து என்னுடைய இடத்தை, நான் இருக்கக்கூடிய உறவை பாதுகாப்பா வச்சிட்டு இருக்கேன் என்ன நீங்க கற்பனை செய்யுங்க. எல்லாமே இறைவன் என்னுடைய வாழ்க்கையினுடைய மையமா இருக்காரு. இறைவன் தான் எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்காரு, ஆயுதமாவும் இருக்காரு. இறைவனுடைய மையத்துல நான் குடிக்கொண்டு இருக்கேன். ஆகவே இன்றைக்கான 5 ட்ரிக்ஸ் நம்ம இப்ப பார்த்திருக்கோம். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி 5 விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். மேலும் எப்படி நம்முடைய வாழ்க்கையை ஒரு தெய்வீகமான நகைச்சுவையாக நம்ம மாத்தலாம். தீவிரமான வாழ்க்கை நமக்குள்ள கிடையாது, எல்லாமே இறைவனுடைய கையில தான் நம்முடைய வாழ்க்கை அடங்கி இருக்கு. அந்த அளவுக்கு இறைவனுடைய அடிப்படையில, இறைவனுடைய நினைவென்ற அடிப்படையில இருந்து நம்முடைய வாழ்க்கையை தெய்வீகமானதாக, நகைச்சுவையாக
நம்ம மாத்தலாம். ஓம் சாந்தி. புயல் வீசியாலும் பயப்படக்கூடாது. சூறாவளி எழுந்தாலும் உடைந்து விடக்கூடாது. வெடகெழுத்தாலும் தளரக்கூடாது. முடுக்கள் குத்தினாலும் நொன்று விடக்கூடாது. சோதனைகள் வந்தாலும் முருகக்கூடாது. நம்பிக்கை மலர்கள் வாடக்கூடாது. காற்று சொன்னாலும் நின்று விடக்கூடாது. பூமி சொன்னாலும் திசை மாறக்கூடாது. மேகம் சொன்னாலும் சிதறக்கூடாது. சூரியன் அழைத்தாலும் அணையக்கூடாது. நீ ஒரு ஜவ்வாலை அணையக்கூடாது. நீ ஒரு காற்று நின்று விடக்கூடாது. நீ ஒரு அலை திரும்பக்கூடாது. நீ ஒரு திசை மாறக்கூடாது. நடந்து கொண்டே இரு உன் பாதையில். ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை.